ஜீசஸ் பொறக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்தமாரி ஒரு குழந்தை பொறக்கும், இந்த குழந்தை பொறந்தா இந்தமாரி விஷயம்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து ப்ரெடிக்ட் பண்ணுறாரு. அதேமாரி ஜீசஸ் பொறக்கிறாரு, அதேமாரி எல்லா கலவரமும் நடக்குது. ஒரு செட் ஆஃப் மக்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாகிறாரு ஜீசஸ். இதே மாதிரி ஒரு 1500 வருஷம் கழிச்சு நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு ஒருத்தர் வராரு. அவர் சொல்கிறாரு, இன்னும் ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் வந்து ஜீசஸ் வந்ததுனால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையாச்சோ இந்த குழந்தையும் அவங்கள்ட்ட தான் பிரச்சனை பண்ணும் அப்படின்றாரு. ஸோ இந்த குழந்தை யார், அந்த குழந்தை பிறந்துச்சா, என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். வெல்கம் டு ஆஸ்ட்ரகுலன். தேங்க்யூ ஃபார் ஆல் தி லவ் அண்ட் சப்போர்ட். வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எக்ஸ்பர்டைசர் அகாடமியில் வந்து செஸ் அகாடமி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஃபஸ்ட்டு பிரான்ச் வந்து கோயம்புத்தூரில் ஓப்பன் பண்ணுறோம். அது ஓப்பன் பண்ணுறப்ப எல்லாத்தையும் நான் சொல்கிறேன் நான். பட் இப்போ வந்து நம்ம இது வெறுமனையாக செஸ் மட்டும் சொல்லித்தர போகிறது கிடையாது. அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து செஸ் மூலிமா நம்ம வந்து பிஸ்னஸ் அண்ட் லீடர்ஷிப் சொல்லித்தர போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சராசரி மனுஷனுக்கு வந்து நீங்கள் அவனை திட்டினீங்க, ஏதோ ஒன்று பண்ணீங்க அப்படின்னா கோவத்தில் அவன் ரியாக்ட் பண்ணுவான். அப்படி கோவத்தில் ரியாக்ட் பண்ணுறப்ப வந்து அவன் புத்தி யூஸ் பண்ண மாட்டான். ஆனால் நீங்கள் ஒரு செஸ் பிளேயரை நல்லா கவனித்து பாருங்கள். பிரக்னானந்தாவாக இருக்கட்டும், குகேஷாக இருக்கட்டும், நார்மலாக விளையாண்டுகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் செக்குன்னு கொண்டு போய் வச்சதுக்கப்புறம் தான் இவ்வளோ நேரம் யோசிச்சதை விட அதிகமாக யோசிப்பாங்க. ஒரு சராசரி மனுஷன் அந்த நேரத்தில் யோசிக்காமல் கம்மி டைம் யோசிச்சுட்டு ஆக்ஷனில் இறங்கிடுவான். பட் இவங்க நீங்கள் கவனிச்சேன்னா அந்த டைம் நிறைய யோசிப்பாங்க. இது ஒரு நேச்சுரலாக ஒரு மனுஷன் செய்ய முடியாத ஒரு விஷயம். ஸோ இந்தமாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் செஸ் விளையாடுறதுனால பழக முடியும். ஸோ இந்தமாரி நிறைய விஷயத்தை வந்து இந்த எக்ஸ்பர்டைசர் அகாடமி ஃபார் செஸ்ன்ற யூடியூப் சேனலில் வந்து நான் நிறைய விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அண்ட் ஆல்சோ ஒரு கம்ப்ளீட் லீடர்ஷிப் ஃபார் செஸ் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமும் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்பல் ஆஃப் மேத்யூ அப்படின்ற ஒரு இதில் வந்து ஒரு பகுதியில் வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் வருது. ஸோ அதில் என்ன கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜொராஸ்ட்ரியன் அஸ்ட்ராலஜர் வந்து வராரு. அவர் வந்து பெத்லஹேமில் இருக்கிற ஒரு ராஜா. ஸோ அவர் வந்து ஹெராட் த கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராஜா. அவர் அந்த நாட்டில் ஆண்டுட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் சொல்கிறாரு, இந்தமாரி வந்து உங்கள் ராஜ்யத்தில் வந்து ஒரு குழந்தை பிறக்க போகுது. அந்த குழந்தை வந்து ஒரு சாதாரண குழந்தை கிடையாது. அது பிறந்ததுக்கப்புறம் வந்து உன்னோட ராஜ்யம் எல்லாமே வந்து போயிடும். அது ஒரு ப்ராஃபஸியோட பிறக்குது, அது கடவுளோட குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஏற்றி விட்றாரு. விட்டவுடனே அந்த ராஜாவுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசாமல் இந்த ராஜ்யத்தில் இருக்கிற எல்லா குழந்தையும் 2 வயசுக்கு கீழே இருக்கிற எல்லா குழந்தையும் கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆர்டர் ஒன்று போடுறாரு. ஸோ இது வந்து மேசக்கர் ஆஃப் தி இன்னசென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இது. ஸோ இதுபடி வந்து அந்த குழந்தைங்கள் நிறைய குழந்தைங்கள் எடுத்து கொள்கிறாங்க. ஸோ இதில் வந்து தப்பிச்சு பிழைக்கிற குழந்தை தான் வந்து ஜீசஸ் அப்படின்றதான் கதை. ஸோ இதுக்கு வந்து இன்னொரு பக்கம் வந்து சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, பெத்லஹேம் வந்து அவ்வளோ பெரிய ஊர்லாம் கிடையாதுங்க. அது ரொம்ப சின்ன ஊர் தான். ஸோ அந்த ஊரில் வந்து குழந்தைங்க மொத்தமாக அந்த டைமில் வந்து அவ்வளோ குழந்தைங்களாம் கூட இருந்திருக்காது. ஸோ அநேகமாக வந்து ஒரு வேளை இந்த மாரி ஒரு நடந்துருந்துச்சு அப்படின்னா, இது வந்து சொல்கிறது வந்து ஜூயிஷ் ரபாய்லாம் சொல்கிறாங்க. நடந்துருந்துச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக ஜீசஸ் அந்த இடத்துல பிறந்ததுனா அவரை கொண்டிருப்பாங்க. ஸோ ஜீசஸ் ஆஃப் த நேசரத் வந்து அங்கே பிறக்கலை அப்படின்ற மாரி வந்து இந்த ஒரு பக்கம் வந்து ஒரு குழப்பம் போயிட்டுருக்கு. பட் எனிவே இது ஒரு கதை. பட் இந்த விஷயத்தில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவர் சொல்கிற ப்ரெடிக்ஷன் படி வந்து இந்த குழந்தை வந்து ஒரு சக்தியோட பிறக்கும். இது வந்து ஒரு ப்ராஃபஸி. இது வந்து இது பிறக்க போகுதுன்றது வந்து முன்னாடியே வந்து ப்ரெடிக்ட் பண்ண ஒரு விஷயம் தான். ஸோ இது பிறக்கிறதுனால யார் யாருக்கெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் அவர் வந்து ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாரு. ஸோ அந்த குழந்தை தப்பி பிழைக்குது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து எங்கே போய் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஜூயிஷ் ஃபேமிலி தான் பிறக்கிற குழந்தை. ஜீசஸ் வந்து ஒரு ஜூ தான். ஸோ ஆனால் வந்து அவர் ஜூயிஷ் மதத்துக்கு அகெயின்ஸ்டாக வந்து அவர் போக ஆரம்பிக்கிறார். அண்ட் இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜீசஸோட ஒரு இளமை பருவம் வந்து யாருக்குமே தெரில, இன்ன வரைக்கும் தெரில. அவர் எங்கே போனார், என்ன பண்ணாருன்னு தெரில. அதை வந்து நம்ம செப்பரேட்டாக வந்து நம்ம ஒரு வீடியோவில் நம்ம பார்ப்போம். அவர் எங்கே போயிட்டு வந்தார், எதனால் அவருக்கு வந்து இந்தமாரி ஒரு பவர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பார்ப்போம். ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து கொஞ்ச நாள் போகிறாரு, இங்கே வெளில போயிடறாரு, ஆள் இல்லாமல் இருக்கிறார். ஒரு கார்பெண்டர் அவர். திரும்ப வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிறைய மிரக்கிள்ஸ்லாம் பண்ண ஆரம்பிக்கிறார். இந்த தண்ணியை ஒயினாக்குறது, உயிரோட ஒருத்தவங்களை கொண்டு வர்றது, இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இதை வந்து அந்த ஜூயிஷ் ரபாய்ஸ்லாம் வந்து இவர் வந்து ஒரு ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கைட்லைன் இருக்குது. ஒரு ப்ராஃபட்னு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா இந்த விஷயம்லாம் செய்யணும், இவர் இது செய்யலை, அதனால் இவர் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட் அப்படின்னு சொல்லிட்டு ஜூடாயிசம் படி வந்து ஜீசஸ் வந்து ஃபால்ஸ் ப்ராஃபட்னு சொல்லிட்டு எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதேமாரி ஜீசஸும் வந்து அவங்க கோயிலில் போயிட்டு உங்கள் கோயிலெலாம் போலி, ஃபேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இதேமாரி ப்ராஃபட்ஸ்லாம் வருவாங்க. அந்த ஒவ்வொரு ப்ராஃபட்டையும் வந்து ஏதோ ஒரு ரீசனால் கொன்றுவாங்க. இந்தமாரி ஏதோ ஒரு முரண்பாடு இருக்கும், அதனால் கொன்றுவாங்க. ஸோ ஜீசஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறவொடனே இந்த டைம் என்னென்னா மற்ற ப்ராஃபட்டை விட ஜீசஸ்க்கு வந்து நிறைய பவர் இந்த டேர்ம்ஸ் ஆஃப் லைக் மக்கள் வந்து ரொம்ப ஈர்க்கப்படுறாங்க. நிறைய மக்கள் அவரை ஃபாலோ பண்ணாருன்றதுனால ரொம்ப அட்டென்ஷன் அவர் மேலே வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ராஜ்யம் எல்லாம் சேர்ந்து ஜூடாஸ் எல்லாம் வந்து காட்டி கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து இதில் பண்ணிடுறாங்க, சிலுவையில் அரைஞ்சிடுறாங்க. அந்த கதை முடியுது.
ஸோ அதுக்கப்புறம் எந்திரிச்சு வர கதைலாம் அது இன்னொரு கதை. ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1500 வருஷம் கழிச்சு வந்து நாஸ்ட்ராடமஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வர்றாரு. நிறைய பேருக்கு இந்த நாஸ்ட்ராடமஸ் தெரியும். தெரியாதவங்க வந்து அது நிறைய வீடியோஸ் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். அவர் வந்து நிறைய விஷயத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. 9/11 இந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து நிறைய விஷயத்தை வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கிறாரு. ஆக்சுவலி அவரோட ப்ரெடிக்ஷன்லையுமே பார்த்தீங்கன்னா நிறைய கனெக்டிங் டாட்ஸ் இருக்குது. அது வந்து நம்ம தனியாக சொல்கிறேன். ஸோ அது என்னென்னன்றது அப்படின்னு சொல்கிறேன் நான். ஸோ அதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ரெடிக்ஷன் அவர் சொல்கிறாரு. ஸோ அந்த ப்ரெடிக்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே படிக்கிறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறது என்னென்னா, பீஸ்ட் ஃபெரோஷியஸ் வில் ஹங்கர் வித் கிராஸ் த ரிவர். வித் ஹங்கர், பசியோடு இருக்கிற ஒரு பீஸ்ட்டை வந்து ஒரு ரிவரை கிராஸ் பண்ணும் அப்படின்றாரு. த கிரேட்டர் பார்ட் ஆஃப் த பேட்டில் ஃபீல்ட் வில் பி அகெயின்ஸ்ட் த ஹிஸ்டர் அப்படின்றாரு. ஹிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இன் டு அ கேஜ் ஆஃப் அயன் அண்ட் வில் த கிரேட் ஒன் பி ட்ரான். ஸோ அதுக்கப்புறம் வென் த சைல்ட் ஆஃப் ஜெர்மனி அப்சர்வ்ஸ் நத்திங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தமாரி ஒரு ப்ரெடிக்ஷன் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லிவிட்டு நாஸ்ட்ராடமஸ் போயிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 500 வருஷம் 600 வருஷம் ஆகுது. எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு 1889 அந்த டைமில் வந்து ஒரு குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த குழந்தை இருக்கிற இடம் யாருக்குமே தெரியல. அதேமாரி அந்த குழந்தை வந்து போகுது, ஒரு ஆர்ட்டு கற்றுக்குது, ஆர்ட் ஸ்கூலில் போய் ஆர்ட் பண்ண ஆரம்பிக்குது. கிறிஸ்டியன் இதில் முறைப்படி வந்து அந்த குழந்தை வளருது. எல்லாமே வந்து போயிட்டுருக்கு. ஆஸ்ட்ரியாவில் பிறக்குது. அதுக்கப்புறம் வந்து அது ஜெர்மனிக்கு போகுது. ஜெர்மனியில் வந்து ஒரு விஷயம் நடக்குது. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த டைம் வந்து யூதர்கள் வந்து ஏன் வந்து யூதர்கள் வந்து 109 கண்ட்ரிலேருந்து துரத்தி அடித்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கண்ட்ரியில் போனாலுமே வந்து அவங்க இந்த 2-3 விஷயத்தை பண்ணுவாங்க. இதை பற்றி நம்ம செப்பரேட்டாக நம்ம ஒரு வீடியோ போடுவோம். ஒன்று என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து இந்த ப்ராத்தல்ஸு, அதுக்கப்புறம் இப்போ கூட நம்ம யூஎஸில் வந்து இருக்கிற எல்லா போன் சைட்டு ஒன்லி ஃபேன்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா வந்து போன் ஹப்பு ஒன்லி ஃபேன்ஸு அந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து பார்த்திங்க, ஓனர் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேபையாகவே இருப்பாங்க. ஸோ அது ஆக்சுவலி வந்து இருக்குது. அது உண்மையானு சொல்லிட்டு நம்ம வெரிஃபை பண்ணோம். பட் எனிவே நம்மளுக்கு தான் ஒரு பங்காளி ஒருத்தர் இருப்பார். அவர் உடனே வந்து இதுக்கு ஒன்றே இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுவார்ல. ஸோ அதனால் அவர் பண்ணிட்டோம் அதை. ஸோ அது வந்து ஏன் வந்து அவங்க அதை பண்ணுறாங்க அப்படின்றதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது. பட் எனிவே ஸோ அது அண்ட் அதேமாரி இந்த ஃபினான்ஷியல் செக்மெண்ட்டில் வந்து இந்த வட்டிக்கு விட்றதுன்றது தான் அவங்களோட மெயின் வேலையே. இந்த பேங்க்ஸ் வச்சுக்கிறது, வட்டிக்கு விட்றது, இதுதான். ஸோ இதனால் என்ன ஆகுதுன்னா 109 கண்ட்ரிலேருந்தும் அவங்க விரட்டி அடிக்கப்படுறாங்க. ஏன்னா முக்கால்வாசி தரம் என்ன ஆகும்னா, இந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு வந்து நல்லா சீக்கிரம் முன்னேற முடியும். அண்ட் ஆல்சோ வந்து சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் வந்து கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும். அவங்க எல்லோரும் இதை வச்சு லாக் பண்ண முடியும். இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்க முடியும் லைஃப்பில். நிறைய இடத்த கண்ட்ரோல் பண்ணுறாங்க. பாலிடிக்ஸ்லேருந்து பிஸ்னஸ்லேருந்து எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. இது அங்கே லோக்கலில் இருக்கிற மக்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து வெறுப்பை தூண்டும். அண்ட் ஆல்சோ பண விஷயத்தில் எப்படி இருந்தால் அப்புறம் எப்படி இருந்தாலும் வட்டிக்காரனை யாருக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் விரட்டுறது இந்த விஷயம் நடக்குது. ஸோ இந்த விஷயம் வந்து ஜெர்மனியில் நடக்குது. இந்த ஜெர்மனியில் நடக்குது அப்படின்னா வந்து ஜெர்மன் மக்கள் இருந்த ஊரில் போய் ஹிட்லர் வந்து ப்ரைமுக்கு வரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அதில் இருக்கிற மெயின் ஏரியாஸ் எல்லாமே வந்து பிஸ்னஸஸ் யார் ஓன் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஓன் பண்ணுறாங்க. யார் வந்து முக்கால்வாசி ஃபினான்ஷியல் கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தான். அண்ட் ஆல்சோ டாப் பொசிஷன்ஸில் இருக்கிறது. அண்ட் ஆல்சோ இப்போ எப்படி வந்து யூஎஸில் வந்து நடக்குதோ அந்த ஜூ லாபி நடக்குதோ அதே மாதிரி வந்து ஜெர்மனியில் நடந்துச்சு. ஸோ இதை பார்த்து வந்து எல்லாருக்குமே வந்து அங்கே இங்கே ஜெர்மன் மக்கள் எல்லாத்துக்கும் வந்து ஒரு வெறுப்பு எல்லாமே வருது. ஸோ இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஒரு ஹோட்டலில் ஒரு கேதரிங் நடக்குது. அந்த கேதரிங்கில் ஒருத்தன் வந்து பேசுகிறான். அத்தனை பேர் பேசுனதுக்கப்புறம் ஒருத்தன் எழுந்திரிச்சு பேசுகிறான். ஒரு யங்கான ஒருத்தன் வந்து பேசுகிறான். அவன் பேசுகிறப்ப ஒருத்தர் வந்து அவனை பார்க்குறாரு. ஆக்சுவலி அவன் பேசுகிறதும் இவர் வந்து அவனை பார்க்குறதும் வந்து முன்னாடியே வந்து பிளான் பண்ணப்பட்ட விஷயம். இது எப்படி பிளான் பண்ணப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, யார் வந்து அவரை பார்க்குறான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது பேசுனது வந்து ஹிட்லரு. யார் வந்து பார்த்தா அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவன் பேர் வந்து டீட்ரிச் எக்ராட்ன்றது தான். ஸோ இது யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஹிட்லரோட மெயின் கம்ஃப் புக்கு வந்து யாருக்கு டெடிகேட் பண்ணியிருக்காரு ஹிட்லர் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீட்ரிச் எக்ராட்க்கு தான் வந்து டெடிகேட் பண்ணுறாரு. இவர் தான் வந்து ஹிட்லரோட மென்டார். ஹிட்லர் வந்து ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து க்ளோஸாக பழகுனது வந்து எக்ராட் கிட்ட தான். எக்ராட் வந்து ஹிட்லர்கிட்ட வந்து பர்பஸாக வந்து பழகிறாரு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கு முன்னாடி ஹிட்லர் வந்து இப்போ அந்த ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஹிட்லர் யாருன்னு கூட யாருக்குமே தெரியாது. அந்த ஸ்பீச் கொடுக்குற அன்றைக்கும் கூட யாருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் ஹிட்லர் வந்து நாசி பார்ட்டி ஆரம்பிக்கிறார். எல்லாமே அதுக்கப்புறம் தான் நடக்குது. அது எல்லாமே எக்ராட்டோட கைடன்ஸில் நடக்குது. இத்தனைக்கும் எக்ராட் வந்து
அவரோட கடைசி மூச்சில் வந்து அவர் சாகிறப்ப அவர் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஒரு சூப்பர் பவரை நான் கொடுத்துட்டு போயிருக்கேன், அவனை நீங்கள் வந்து கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். ஹிட்லர் அவன் வந்து நல்லா நல்லா ஆர்டர் சொல்கிறதெல்லாம் ஆடுவான், ஆனால் அவன் ஆடுறதுக்கான டியூன் நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி இவரோட கடைசி சாகிறப்ப சொன்ன கடைசி விஷயம் இதுதான். ஸோ அதேமாரி ஹிட்லரோட ஸ்பீச்லேயுமே வந்து ஹிட்லர் வந்து நிறைய தடவை வந்து அவரோட மென்டார் வந்து எக்ராட் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. மெயின் கம்ப் புக்கு வந்து அவர் ஜெயிலில் போயிட்டு எழுதுகிறப்ப வந்து எக்ராட் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து நிறைய விஷயத்தை வச்சு தான் எழுதியிருக்கிறார். ஸோ இந்த ஹிட்லருக்கு வந்து அந்த ஆக்கல்ட்டு மேலே வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு லேட்டர் பார்ட் ஆஃபில். அதுக்கும் காரணம் வந்து எக்ராட் தான். ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெர்மன் நான் சொன்ன மாதிரி வந்து இந்த நாஸ்ட்ராடமஸோட ப்ரெடிக்ஷனில் வந்து ஒரு ஜெர்மன் குழந்தை வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாஸ்ட்ராடமஸ் சொல்லியிருக்கிறாரு. இதை வந்து ஒரு குரூப் வந்து பல 100 வருஷமாக வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்தமாரி யார் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு சொசைட்டியும் இருக்குது, தியூலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொசைட்டியும் இருக்குது. அது ஒரு சீக்ரெட் சொசைட்டி, அது ஜெர்மனி பேஸ்டு. அந்த சொசைட்டி வந்து இந்த பர்டிகுலர் இதில் வந்து ஃபிட் ஆகிற மாதிரி யார் இருப்பா அப்படின்னு பார்க்குறப்ப எக்ராட் கண்ணில் வந்து ஹிட்லர் படுறாரு. அத்தனை பேர் அன்றைக்கி பேசுகிறாங்க, அதுக்கு முன்னாடியும் பேசுகிறாரு. எக்ராட்டோட வேலையே அது தான். அவர் வந்து இந்தமாரி போகிறப்ப வந்து இந்தமாரி ஒரு குழந்தை வந்து எங்கே யார் இருப்பா, அந்த நாஸ்ட்ராடமஸ் சொன்னது வந்து யாராக இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் எக்ராட்டோட வேலை. இவர் கண்ணில் எத்தனையோ பேர் பட்டாலும் ஹிட்லர் மட்டும்தான் இவர் வந்து இம்ப்ரெஸ் பண்ணார். அதுக்கப்புறம் ஹிட்லரை வந்து ஒரு டியூன் பண்ணார், எல்லாம் பண்ணார். ஹிட்லர் வந்து பெரிய ஆளானார். ஸோ அந்த கதை வந்து அதுக்கப்புறம் போச்சு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ராட் வந்து ஹிட்லரை வந்து டியூன் பண்ணி வளர்ந்ததுக்கப்புறம் ஹிட்லர் யாருக்கு பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூஸ்க்கு தான். ஸோ ஜூஸ்க்கு அகேன்ஸ்டாக போகிறாரு. ஹிட்லர் பண்ணுற ஃபஸ்ட்டு மேஜர் ஆப்ரேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த கிறிஸ்டல் நாட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறது, நைட் ஆஃப் த ப்ரோக்கன் கிளாஸ் அப்படின்வாங்க. ஸோ அது என்னென்னா, அங்கே இருக்கிற முதல்ல வந்து இந்த பிஸ்னஸ் எல்லாத்தையும் வந்து உடைக்கணும், ஜூஸோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் உடைக்கணும், அவங்கள வந்து இந்த ஃபினான்ஷியல் பவரை வந்து அவங்கள்ட்ட வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக வந்து சொல்கிற விஷயம், எக்ராட் சொன்ன விஷயத்தை தான் வந்து ஹிட்லர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. ஸோ இப்போ இந்த கதையில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு பேரலலிசம் ஸோ அப்படின்ற மாதிரி ஜீசஸ் பிறந்து ஜூடாஸோட இதை வந்து கோயிலை வந்து ஆட்டம் பார்த்தார், ஆட்டினார். ஸ்பிரிச்சுவலாக வந்து ஜீசஸ் வந்து ஜூடாயிசம்க்கு வந்து ஒரு பெரிய எப்படி சொல்கிறது, ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியை கொடுத்துட்டு போயிட்டார், விச் இஸ் பேசிக்லி கிறிஸ்டியானிட்டி. அதே மாதிரி வந்து ஹிட்லர் பிறந்து ஒரு பொலிட்டிக்கலாகவும் சரி, ஒரு ஃபிசிக்கல் மிலிட்ரி ஃபோர்ஸாகவும் சரி, ஜூஸ்க்கு வந்து ஒரு பெரிய அடியை கொடுத்தது வந்து ஹிட்லர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் அது. அண்ட் பட் இது பக்கம் போனாலும் சரி, ஹிட்லரோட ஆக்கல்டிசம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த பிரிட்டி வச்சு வந்து இந்த மேஜிக் இந்தமாரி விஷயம்லாம் ஒன்று இருக்குது. இதுக்கு வந்து ஹிட்லர் வந்து எங்கே பண்ணார், ஏது பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அண்டார்டிகாவில் வந்து ஒரு சீக்ரெட் பேஸ் இருந்துச்சு. அந்த பேஸை வந்து பல 100 வருஷமாக வந்து நிறைய கண்ட்ரிஸ் தேடினாங்க. அப்படி தேடி அந்த பேஸ் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. கடைசியாக வந்து ஒரு கண்ட்ரி கண்டுபிடிச்சிச்சு. அங்கே கண்டுபிடிச்சி அது மட்டும் இல்லாமல் அந்த பேஸுக்கு போகிற வழியில் வந்து ஒரு சர்ச்சும் அண்டார்டிகாவில் இருக்குது. அண்டார்டிகாவில் வேறு எந்த ஒரு ரிலீஜியஸ் இதுவும் கிடையாது, ஆனால் ஒரு சர்ச் ஒன்று இருக்குது. அதுக்கு ஒரு சீக்ரெட்டாக ஒரு கண்ட்ரியோட போப்பும் போயிருக்கிறாரு. ஸோ இதெல்லாத்தையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். இதில் எனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரெடிக்ஷன்லாம் வந்து சும்மாலாம் இது நடக்கிறது இல்லை. நம்ம பக்கத்து தெருவில் வந்து ஒருத்தர் மளிகை கடை போடுவார் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ இது வந்து நிறைய நேரம் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் வந்து அவங்க ஒன்று ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க, அது கரெக்டாக வந்து இந்த அவங்க இறந்து ஒரு 500 வருஷம் கழிச்சு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. கரெக்டாக அந்த 500 வருஷம் கழிச்சு அதேமாரி நடக்குது. அதனால் ஒரு ஆவரேஜான ஒரு இன்சிடென்ட் கிடையாது இல்லை. ஸோ அது வந்து ஒரு ஒரு மெகா ஈவெண்ட்டாக இருக்குது, அது எல்லார் கண்ணுக்கும் படுது, அந்த ஈவெண்ட் சொன்ன மாதிரி நடக்குது. ஸோ அப்போ இந்த ப்ரெடிக்ஷன் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் அ கிளிச் இன் த மேட்ரிக்ஸ் மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து அந்த கேப்பில் தெரியுது, அதை அவங்க பார்க்குறாங்க, அதை பார்த்ததை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி பார்க்குறப்ப எப்படி வந்து 2 விஷயம் நடக்குது, அந்த 2 விஷயமுமே வந்து யாருக்கு தீங்கா போய் முடியுது அப்படின்னா நம்ம ஜூ நம்பர்கள் தான் வந்து தீங்கா போய் முடியுது. அதில் ஃபஸ்ட்டு அமிச்சவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டெர்மினேட்டர் படத்தில் வர மாதிரி ஃபஸ்ட்டு வர மாடல் வந்து கொஞ்சம் சாஃப்டாக வந்துடுது. அண்டு அவர் தான் அடித்தா இன்னொரு கணத்தை காட்டுறேன் அப்படின்னு சொல்கிறாருலாம். ஸோ அந்தமாதிரி சாஃப்டான வருஷனாக தான் அவர் பிடிச்சி சில்வரில் அரைஞ்சிடுறாங்க. செகண்ட் வெர்ஷன் வந்து இதேமாதிரி சாஃப்டான அனுப்புனா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆஸ்ட்ரியன் பெயிண்டரை வந்து வேறு லெவலில் வந்து கொஞ்சம் கொடூரமாக தான் அமுச்சு விட்றாங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி வந்து தேர்ட் வெர்ஷன் வரதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் திருந்துங்கடா அப்படின்னு தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ வில் சே அகேன் another video guys, and thank you so much for all your love and support and cheers.